இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி அந்தோணியர் மஹாலில் கட்டுமான பொருட்களின் கண்காட்சி நடந்து வருகின்றது. இதில் கட்டுமானத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. புதுச்சேரி அந்தோணியார் மஹாலில் கட்டுமான பொருட்களின் கண்காட்சி நடந்து வருகின்றது. இதில் கட்டுமானத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. குறைந்த விலையில் தரத்துடன் பொருட்கள் இங்கு விற்பனைக்காகவும் காட்சிப்படுத்தியும் வைக்கப்பட்டுள்ளது. இதனை தினமும் ஏராளமானோர் கண்டு பயனடைகின்றனர். அந்த வகையில் கட்டுமான பொருட்களின் கண்காட்சியில் அக்வா டிராப்ஸ் ஆரோ மினரல் வாட்டர் நிறுவனத்தின் ஸ்டால் அமைக்கப்பட்டுள்ளது. அதன் உரிமையாளர் திரு பார்த்திபன் முதல் விற்பனையை துவக்கி வைத்தார். திரு அருண், திரு ராம்குமார், திரு நெடுமாறன், திரு ரவி அவர்களின் முன்னிலையில் துவக்க விழா நடைபெற்றது. இதேபோல் புதுச்சேரி அந்தோணி மஹாலில் நடந்து வரும் கட்டுமான பொருட்களின் கண்காட்சியில் சக்திமா பில்டிங்ஸ் மெட்டீரியல்ஸ் உரிமையாளர் திரு நெடுமாறன் அவர்கள் முதல் விற்பனையை துவக்கி வைத்தார். திரு ராம்குமார், திரு ரவி, திரு அருண், திரு பார்த்திபன் அவர்களின் முன்னிலையில் துவக்க விழா நடைபெற்றது. வில்லியனூர் மேற்கு மாட வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்தாலவாடி மாரியம்மன் ஆலயத்தில் முதலாம் ஆண்டு நவராத்திரி விழா கோவில் வளாகத்தில் நடைபெற்றது. புதுவை மாநிலம் வில்லியனூர் மேற்கு மாட வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்தாலவாடி மாரியம்மன் ஆலயத்தில் முதலாம் ஆண்டு நவராத்திரி விழா புரட்டாசி மாதம் 17ஆம் நாள் வியாழக்கிழமை மாலை 6 மணியளவில் கோவில் வளாகத்தில் சிறப்பு யாகமும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமும் மகா தீப ஆராதனையும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஆலயத்தில் வளாகத்தில் வைக்கப்பட்டுள்ள கொலு மண்டபத்தில் அம்மன் எழுந்தருளி மகா தீப ஆராதனை நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அருள் பிரசாதமும் அதனைத் தொடர்ந்து சுமங்கலிகளுக்கு தாம்பூல பிரசாதமும் வழங்கப்பட்டது. இவ்விழாவினை ஆலய தலைமை அர்ச்சகர் சிவா குருக்கள், ஆலய நிர்வாக அதிகாரி சரவணன், உபயதாரர் கிஷோர் குடும்பத்தினர் ஆகியோர் விழாவிற்கான ஏற்பாட்டினை செய்திருந்தனர். திருச்சிற்றம்பலம் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரி குகானந்த சித்தர் பீடத்தில் நவராத்திரி சண்டி ஹோமம் துவங்கி நடைபெற்று வருகின்றது. புதுச்சேரியை அடுத்துள்ள தமிழக பகுதியான திருச்சிற்றம்பலம் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரி குகானந்தர் சித்தர் பீடத்தில் நவராத்திரி சண்டி ஹோமம் விழா நேற்று துவங்கி நடைபெற்றது. இதில் 2ஆம் நாள் பூஜைகளை தொடர்ந்து தினமும் காலை 8:30 மணி முதல் பகல் 1:30 மணி வரை விக்னேஸ்வர பூஜை, யஜமான சங்கல்பம், கோ பூஜை, வேதிகார்ச்சனை, சப்தசதி பாராயணம், சண்டி ஹோமம் நடைபெறும். தொடர்ந்து மூலவருக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம், தீபாராதனை செய்து அறுசுவை அன்னதானம் வழங்கப்படுகின்றது. தினமும் மாலை 6 மணிக்கு அம்மனுக்கு ஸ்ரீ லலிதா சகஸ்ர நாம அர்ச்சனை, தீபாராதனை, பிரசாதம் வழங்குதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் ஸ்ரீ வித்யா உபாசகர், ஸ்ரீ சக்தி சுவாமிகள் ஆகியோர் செய்திருந்தனர். வில்லியனூர் பகுதியில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஸ்வீட்ஸ் கடை திறப்பு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஸ்வீட்ஸ் புதிய கடையின் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. திறப்பு விழாவின் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு முதல் விற்பனையை தொழிலதிபர் நவீன் பாலாஜி துவக்கி வைத்தார். மேலும் திறப்பு விழாவினை முன்னிட்டு 500 ரூபாய்க்கு மேல் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு தென்னிந்திய இனிப்புகள் 1/2 கிலோ இலவசமும், 800 ரூபாய்க்கு மேல் வாங்குபவர்களுக்கு நெய் இனிப்புகள் 1/2 கிலோ இலவசம் என்றும்,
1400 ரூபாய்க்கு வாங்குபவர்களுக்கு காஜு இனிப்புகள் கலவை அரை கிலோ இலவசம் என்றும் கடையின் உரிமையாளர் தெரிவித்திருந்தார். மேலும் இந்த சலுகை இன்று மட்டுமே வழங்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. திறப்பு விழாவினை முன்னிட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், தொழிலதிபர்கள், நண்பர்கள், பொதுமக்கள், உறவினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் காலந்தோட்டம் பகுதியில் அமைந்துள்ள சிவ சுப்பிரமணியர் கோவிலில் நவராத்திரி திருவிழா துவக்கம். புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் காலந்தோட்டம் பகுதியில் அமைந்துள்ள சிவ சுப்பிரமணியர் கோவிலில் துர்க்கை அம்மன் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் 9 நாட்கள் நடைபெறுகின்ற நவராத்திரி கொலு பூஜைகள் நேற்று துவங்கியது. அதேபோல் அரியாங்குப்பம், நோனாங்குப்பம், டோல்கேட், தவளக்குப்பம் மற்றும் அதனை சுற்றியுள்ள அம்மன் கோவில்களிலும் நவராத்திரி கொலு சிறப்பு பூஜைகள் நேற்று துவங்கியது. வில்லியனூர் கொம்யூன் மூலம் வளர்ச்சி பணி ஆணையருடன் எதிர்க்கட்சி தலைவர் ரா. சிவா ஆலோசனை. வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியில் வில்லியனூர் கொம்யூன் மூலம் மேற்கொள்ளப்பட வேண்டிய வளர்ச்சி பணிகள் குறித்த ஆலோசனை கூட்டம் வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் இன்று காலை நடைபெற்றது. சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ரா. சிவா அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் வில்லியனூர் கொம்யூன் ஆணையர் ரமேஷ், செயற்பொறியாளர் திருநாவுக்கரசு, இளநிலை பொறியாளர் சத்யநாராயணா மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அப்பொழுது வில்லியனூர் தொகுதிக்கு உட்பட்ட தில்லை நகர், மணவெளி, SMV-புரம், சுல்தான்பேட்டை, அகமத் நகர், ஒதியம்பட்டு, நடராஜன் நகர், மூலக்கடை, முத்துப்பிள்ளைப்பாளையம், பட்டாணிக்களம், ஓம் சக்தி நகர், வசந்தம் நகர், உத்திரவாகினிப்பேட், பெரியபேட், அம்பேத்கர் நகர், ஆத்துவாய்க்கால்பேட் ஆகிய பகுதிகளில் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் சாலை, கழிவுநீர் வாய்க்கால், குடிநீர் குழாய் அமைத்தல் போன்ற பணிகளை துரிதமாக செய்து முடிக்க வலியுறுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி, செல்வநாதன், தர்மராஜ், இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாசு, வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், ஆதிதிராவிடர் அணி அமைப்பாளர் செல்வநாதன், சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஆலித், தோமுசா பேரவைத் தலைவர் அங்காளன், வர்த்தக அணி துணை அமைப்பாளர் சரவணன், விவசாய அணி துணை அமைப்பாளர் ராமதாஸ், இலக்கிய அணி துணை அமைப்பாளர் கலிமுல்லா, ஆதிதிராவிடர் அணி துணை அமைப்பாளர் காளி, ஆதிதிராவிடர் அணி துணை தலைவர் கதிரவன், தொகுதி துணை செயலாளர்கள் ஜெகன்மோகன், ஹரிகிருஷ்ணன், தொகுதி செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணியன் மற்றும் சண்முகம், ரபிக், தாமோதரன், காளிதாஸ், ராஜா, முகமது, வழக்கறிஞர் சுகந்தி, நாகப்பன், பழனி, மில்ட்ரி முருகன், வெங்கடேசன், ஏழுமலை, சரவணன், கார்த்திகேயன், பாலமுருகன், மனோகர், ரமேஷ், செல்வகுமார், தட்சிணாமூர்த்தி, முருகேசன், பிரேம் ஆகியோர் கலந்து கொண்டனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.